ஹாய் குட்டீஸ், பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அக்கா உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். யாருக்கெல்லாம் ஸ்டோரின்னா ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்குங்க. இன்னைக்கு ஸ்டோரி தலைப்பு என்னன்னு பார்த்துடலாமா? காணாமல் போன ஆடு. காணாமல் போன ஆடு, இதுக்கான வேத பகுதி என்னன்னு பார்க்கலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. உங்களுக்கெல்லாம் மெய்ப்பண்ணா யாருன்னு தெரியுமா? ஓகே, மெய்ப்பண்ணா ஆடு மேய்க்கிறவங்களா? அதே தான், மெய்ப்பண்ணா ஆடு மேய்க்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லிக்கும் ஆட்டை கொண்டு போயிட்டு தண்ணி உள்ள இடங்கள தண்ணி நிறைய கொடுப்பாங்க. பில்லு உள்ள இடங்களை நல்லா மேய்ச்சி அதை அழகாக கொண்டு வந்து அதோட வீட்டில் ஈவினிங் டைமில் அடைச்சி வச்சுருவாங்க. ஆமாவா? இதே மாதிரி தான் அந்த மெய்ப்பண்ணை என்ன பண்ணிகிட்டு இருந்தாராம், டெய்லியும் கொண்டு போவார், பில்லு கொடுப்பாரு, தண்ணியெல்லாம் கொடுத்து அதுக்கு கொண்டு வந்து டெய்லியும் அதோட வீட்டில் விட்டுருவார். அந்த மாதிரி டெய்லியும் வந்துட்டு இருக்கும் போது ஒரு குட்டி ஆடு மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, டெய்லியும் வர வழியில் வராமல் தள்ளி தள்ளி போயிட்டு சேட்டை பண்ணிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்துச்சான். அந்த ஆட்டை அந்த மெய்ப்பன் சொன்னாராம், நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, சேட்டை பிடிச்ச ஆடாக இருக்கக்கூடாது, நல்ல ஆடாக தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ப்பன் அந்த குட்டி ஆடை கண்ட்ரோல் பண்ணி வார்ன் பண்ணாராம். அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த ஆட்டெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு ஆட்டையும் என்ன பண்ணுவார், டெய்லியும் கவுண்ட் பண்ணி வீட்டில் விடுவாராம். எப்படி கவுண்ட் பண்ணுவார்னா, ஒரு ஆட்டுக்குட்டி உள்ளே போச்சுன்னா 1 2 3 அப்படி சொல்லி அவர் கவுண்ட் பண்ணி விட்டுட்டே வருவாராம். டெய்லிக்கும் 100 ஆடு இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அப்படி விட்டுட்டு வரும்போது அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 100 ஆடில் ஒரு ஆட்டுக்குட்டி காணலை. எங்கே போயிருக்கோம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தேட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தேட வரும்போது வழியிலெல்லாம் மழை வந்துருச்சு. 99 ஆடு உள்ளே வச்சு அடைச்சிட்டு அவர் அந்த ஒரு ஆட்டை தேடிக்கிட்டு அவர் போகிறாரு. போகிற வழியில் பாறை முள் கல் எல்லாம் அவரோட காலில் குத்துது. ஆனாலும் அவர் அந்த குட்டி ஆடை நம்ம தேடணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், வேகமாக போயிட்டு மலை கிட்ட போயிட்டு, செல்லக்குட்டி எங்கே இருக்கீங்க, தங்க பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படி சொல்லி அவரோட செல்ல பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்ட உடனே அது காணலை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். முள்ளெல்லாம் குத்துச்சு அவரோட காலில். அப்புறமா சோர்ந்து போன நிலைமையில் இருக்கும்போது, செல்லமே நீ எங்கே இருக்க, என்கிட்ட வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தமாக பேசின உடனே அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுச்சான். சத்தம் போட்டோடனே அவர் கவனித்து என்ன பண்ணாராம், அது எங்கே இருக்குன்னு தெரியலையே சொல்லிட்டு அதோட சத்தம் போட்ட இடத்துல வந்து பார்க்க வந்த உடனே அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்துச்சுமா தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும்? அது முள்ளு குத்தி கண்ணெல்லாம் ரத்தம் வடிஞ்சு கை காலெல்லாம் முள்ளு குத்தி கிடந்துச்சான். அந்த ஆட்டுக்குட்டியை அசாமல் அவர் அந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த புண்ணெல்லாம் துடைச்சி ரத்தத்தெல்லாம் துடைச்சி அதுக்கு ஆயில்மெண்ட் வச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த ஆட்டுக்குட்டி அழகாக கொஞ்ச ஆரம்பிச்சாராம். இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன புரியுதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படியாக தான் இருப்போம். இந்த மாதிரி சேட்டை பிடிச்ச ஆடு மாதிரி நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு மெய்ப்பண்ணா யார் தெரியுமா? ஏசப்பா தாங்க நமக்கு எல்லாருக்கும் மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் எப்படி ஆடெல்லாம் அழகாக மேய்ச்சிட்டு வராரோ அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய டெய்லியும் லைஃப்பில் அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பத்திரமா பாதுகாக்கிறாரு. யாராவது தடுமாறி போனாலும் அவங்கள பத்திரமா பாதுகாத்து விடுற வேலை தாங்க ஏசப்போட வேலை. நம்ம அந்த சேட்டை பிடிச்ச ஆடு மாதிரி யாராவது இருக்கமா? அப்படி இருக்கக்கூடாதுல்ல. சேட்டை பிடிச்ச ஆடு மாதிரி இல்லாமல் நல்ல ஆட்டுக்குட்டியாக ஏசப்பாவோட மடியில் தவழ்கிற ஆட்டுக்குட்டியாக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.